மேல்கரை நெய்யூர் போஸ்ட்லேருந்து வருகிறேன். எனக்கு என்னென்னா ஒரு சின்ன ப்ராப்ளம். நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் வந்து அதை தொட்டு உள்ளே போனேன். உள்ளே போய் லாகின் பண்ண மட்டும் செஞ்சேன். ஆனால் என்னாச்சுன்னா என் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1960 ருபீஸ் எனக்கு க்ரெடிட் ஆகிருக்கு. யாது ரூபான்னு தெரில. அதுக்கு பிறகு ரெண்டாவது என்னாச்சுன்னா அந்த அமௌண்ட்டை ரீபேட் பண்ணி சொன்னாங்க. லோன் நீங்கள் எடுத்துறீங்க, அந்த அமௌண்ட்டை ரீபேட் பண்ணணுன்னு. சரி நான் எந்த லோன் எடுக்கலை அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நீங்கள் எடுத்துறீங்கன்னு சொல்லி அங்கே ரீபேட் பண்ணணும். சரி நம்ம ஏதோ எடுத்துட்டோம், நம்ம பே பண்ணியிருந்தோம். சரி நான் பே பண்ணியிருந்தேன். அப்போ என்ன சொன்னாங்க, சர்வீஸ் சார்ஜ் 2000 மொத்தம் 4000 நீங்கள் பே பண்ணுறோன்னு. சரி ஓகே நான் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பே பண்ணிட்டேன். இப்போ பே பண்ணி முடிச்சவங்க சொல்கிறாங்க, இல்லை அமௌண்ட் ரிசீவ் ஆகலை, நீங்கள் திரும்பி பே பண்ணணும், 4000 டோட்டல் அமௌண்ட்டாக பே பண்ணணும். நான் பே பண்ணிட்டேன்னு சொல்லி அதெல்லாம் அனுப்பிவிட்டேன். ஆனாலும் அவங்க எடுத்துக்கலை. இப்போ என்னென்னா எனக்கு ஃபோனை மொத்தம் ஹேக் பண்ணி எனக்கு காண்டாக்ட் மொத்தம் எனக்கு ரிப்பீட் அனுப்பிவிட்றாங்க. அனுப்பிவிட்டுட்டு எனக்கு ஃபோட்டோவை தப்பாக எடிட் பண்ணி இப்போ அது எனக்கு காண்டாக்டில் உள்ள எல்லாருக்கும் என்னை சென்ட் பண்ணிட்டுருக்காங்க. இதனால் ரொம்ப நான் மன உடச்சலில் இருக்கேன். இதுக்கு நீங்கள் அதை ஒரு பதில் சொல்லணும். எஸ்பி ஆஃபீஸ் இது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு தெரிஞ்சாகணும். என் பேர் மணிகண்டன். என்ன படிக்கிறீங்க? நான் ஃபைனல் மெக்கானிக்கல் படிச்சுட்டு இருக்கேன். வணக்கம், நான் வழக்கறிஞர் மாதவன். பார்த்திங்க அப்படின்னா இப்போ சமீப காலமாக இந்த ஆன்லைன் பதிவுகள், சின்ன சின்ன ஆப்புகள், இந்த லிங்க் மாதிரி அனுப்பிக்கிட்டு அதில் இருந்து பணத்தை உங்களுக்கு நாங்கள் தரோம், நீங்கள் எடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை தெரியாமல் நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து அந்த லிங்கை தொட்டு பணத்தை எடுத்துகிறாங்க. பணமும் கொடுக்குறான். ஆனால் என்ன பண்ண சொல்கிறான் அப்படின்னா, ஒரு 1200 இல்லை 2000 கொடுத்துக்கிட்டு 4000 கட்டுங்க, 5000 கட்டுங்க, இல்லை 10,000 கட்டுங்க அப்படிங்கிறான். ஆனால் அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லெவலுக்கு மேலே அவங்களால கட்ட முடியலை உடனே என்ன பண்ணுறான், அவங்க தெரியாத அன்னோன் நம்பர்களிலேருந்து நிறைய கால் பண்ணி அவங்கள வந்து கெட்ட வார்த்தைகளில் தெரியாத முகங்களை வச்சு திட்டுறான். இதையும் முடியாதுங்க போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட மொபைலில் இருக்க மொத்த காண்டாக்டையும் எடுத்து அவங்க அப்பா, தம்பி, அண்ணன், உறவினர்கள், யார் தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாவனுக்கும் அவங்கள வந்து தப்பாக சித்தரித்து இந்த ஃபோட்டோக்களை அனுப்புகிறான். இதனால் வந்து சிறியவர்கள் வர பெரியவர்கள் வரைக்கும் பாதிக்கப்படுறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி தான் இன்றைக்கி தம்பி மணிகண்டன்கிறவர் வந்து சின்ன வயசு பையன், 19 வயசு தான் ஆச்சு, பாதிக்கப்பட்டிருக்காரு. 1920 ரூபா வந்து அந்த ஆப்பில் எடுத்திருக்காரு. 4000 கட்ட சொல்லியிருக்கான், கட்டியிருக்காரு. அதுக்கப்புறமும் வந்து அவரை வந்து பழையபடியும் பணம் கட்ட சொன்னதுனால, அவர் கட்ட முடியாதுன்னு சொன்னதுனால அவருக்கு பல மிரட்டல்கள் வந்திருக்கு. அவர் அதையும் தாண்டி வந்து நான் முடியாது, கட்ட மாட்டேன்னு சொன்னதுனால அவரோட உறவினர்களுக்கு, அண்ணன், தம்பி, தங்கச்சினி எல்லாத்துக்கும் அவரை தப்பாக சித்தரித்து அனுப்பியிருக்காங்க. இது மார்ஃபிங் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இதனால் அவர் வந்து ரொம்ப தீவிர மன உளைச்சலில் இருக்காரு. நார்மலாக இந்த மாதிரி சின்ன வயசு பசங்க வந்து அதை வந்து யாருக்கிட்டையும் சொல்லாமல் வந்து மறைச்சி நம்ம வந்து ஒரு தப்பான முடிவை எடுத்துருவாங்க. அப்படி யாரும் எந்த சூழ்நிலையிலும் பண்ணாதீங்க. அவர் வந்து துணிவாக எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்து பெட்டிஷன் இன்றைக்கி கொடுக்க வந்திருக்காரு. இதை கண்டிப்பாக முறைப்படி பெட்டிஷன் அவங்க எடுத்து விசாரிக்கணும். இதையும் தாண்டி தப்பாக யாராவது அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முறையாக வந்து நீங்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸ்லேயோ அருகில் இருக்க காவல் நிலையத்திலையோ பெட்டிஷன் கொடுங்க. யாரும் எந்த ஒரு தப்பான முடிவையும் எடுக்காதீங்க.